நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் 2 விதமான டவுட்ஸை கேட்டிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ இந்த 2 டவுட்ஸ்க்கான ஆன்சரை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதே டவுட்டோட நீங்களும் ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஓகே, முதல் டவுட் என்ன அப்படின்னு சொன்னால் நித்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அவங்கள நாள் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மட்டும் அவங்கள நினச்சா போதுமா சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். பாருங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது அவங்கள நினச்சிக்கிட்டே நாள் ஃபுல்லாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிருவீங்க, ஃபேண்டசிக்குள்ளே குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டே ஃபுல்லாக இப்படியே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மென்டலி ஃபேண்டசிக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. உங்களுடைய மென்டல் கண்டிஷன் டோட்டலாக எப்போவுமே ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே வாழணும் அப்படிங்கிறதுக்கே நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு ஒன்று வேணுமா அதில் நிலையாக இரு, அதையே நினச்சிக்கிட்டு தூங்கும் போதும் எழுந்திரிக்கும் போதும் சாப்பிடும் போதும் உட்காரும் போதும் ஒர்க் பண்ணும் போதும் நினச்சிக்கிட்டே இரு, அப்போ தான் உன்னுடைய கோல் என்னவோ அது யூனிவர்ஸ்க்கு கேட்கும் அப்படின்னு ராங்காக கைட் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாருமே லிசன் பண்ணுறீங்க. ஒரு சேனலாக அப்புறம் இன்னொரு சேனல் அப்புறம் இன்னொரு சேனல், எல்லா சேனலையும் பார்த்துட்டு நாம் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும் இல்லையா? இது என்ன லாஜிக்கு உட்படுத்தப்படவே முடியலையே, இது லாஜிக் செட் ஆகலையே, அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணணும் இல்லையா? பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறதில்ல. அவங்க சொல்கிறாங்களா அதையும் கேட்டுட்டு செயல்படுத்துறீங்க, இவங்க சொல்கிறாங்களா இதையும் கேட்டுட்டு செயல்படுத்துறீங்க, விஜயலட்சுமி ஒன்று சொல்கிறேன்னா இதையும் கேட்டு செயல்படுத்துறீங்க. ஸோ இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, நீங்கள் ஒரு செல்ஃப் டிசிஷன் எடுங்க. சுயமாக முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மல்டிபிள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. புரியுதுங்களா? ஸோ எது உங்களுக்கு லாஜிக்குள்ளே உட்படுத்த முடியுது, ஓகே இவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்குது, இது லாஜிக்குள்ளே உட்படுது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை கேட்டு நடந்துக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் டே ஃபுல்லாக நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா முழுக்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவீங்க. அதற்கு பிறகு உங்கள் பர்சனுடைய தாட் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. தூங்கும்போது, எழுந்திரிக்கும் போது, சாப்பிடும்போது, நடக்கும்போது, எல்லா நேரத்துலையும் அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு வேளை நினைக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மன அழுத்தம் ஒரு படி மேலே போய் சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம் உருவாகிடும். உடலையும் மனதையும் அந்த சில நினைவுகள் ஆக்குப்பை பண்ணிடும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்னதான் சரி பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் உங்களால் மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது இந்த ஃபேண்டசியில் இருக்கணும், ஃபேண்டசி வேர்ல்டில் வாழணும் அப்படிங்கிற அந்த நினப்பெல்லாம் விட்டுடுங்க. நினப்பெல்லாம் விட்டுட்டு ப்ரெசண்ட்டில் வாழுங்க. சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பிரேக்கப்பா அதுக்காக அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி சினிமாவில் நிறைய பேர் கைட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து நம்ம பார்க்குறோம், பேசுகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே விகாரமாக, அதாவது மியூட்டன்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாருமே பிரேக்கப் அப்படின்னா அழுகணும், வருத்தப்படணும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் நம்ம ப்ரோக்ராம் ஆகிட்டோம். ஸோ அதனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடுங்க, நல்லா குளிங்க, 2 நேரமும் குளிங்க, நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு தூங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உங்கள் பார்ட்னருடைய ஞாபகம் வருதா, குவிட் பண்ணுங்க. ஐயோ எதுக்குடா ஞாபகம் வர, நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது தாண்டா நீ ஞாபகம் வரணும்னு குவிட் பண்ணுங்க. அதற்கு பிறகு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளை பார்க்கும்போது உங்கள் பார்ட்னர் ஞாபகம் வருதா,
நான் இப்போது ஒரு விரதத்தில் இருக்கேன், மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது தான் நான் நினைக்கணும், அது வரைக்கும் அவங்கள நினைக்கக்கூடாதுன்னு அதையும் ஸ்கிப் பண்ணுங்க. அந்த தாட்டை ஸ்கிப் பண்ணுங்க. முடியலையா மறுபடி புதுப்பிச்சு வாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வாங்க, ரெகுலராக வாங்க. டே பை டே அவங்களுடைய தாட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ அப்படி குறையும் போது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பேஜ் தான் அது, உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பேஜ் தான். மேபி உங்களுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் தாண்டா உலகமே, ரிலேஷன்ஷிப் தாண்டா வாழ்க்கை அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி 30 வயசுக்குள்ளேயே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ரிசல்ட் வேணும்ல உங்களுக்கு. அப்போ ரிசல்ட் வேணும் அப்படின்னா எப்போவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. திங்க் பண்ணாமல் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். மன அழுத்தத்துலேயே இருப்பேன், எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ராத்திரியில் பண்ணுறீங்கன்னா அந்த ராத்திரியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் கைடு பண்ணுவாங்க இல்லையா, இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த டைமில் மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அல்லது காலையில் எழுந்திரிச்சோடனே மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்கிறாங்களா, அப்போ மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஆஃப்டர்நூன் ஒரு பீரியடாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மெத்தட் கொடுக்குறாங்களா, அப்போ மட்டும்தான் அவங்களுக்காக நீங்கள் உயிரையே கொடுக்குற அளவுக்கு திங்க் பண்ணணும். மற்றபடி எல்லா நேரத்துலையும் அதையே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மென்டல் டிஸார்டராக மாறி அது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சைக்கோசோமேட்டிக் டிஸார்டராக மாறி உங்களுடைய உடலையும் அது ஆக்குப்பை பண்ணிடும். ஸோ ராத்திரியில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் பண்ணுங்கள். காலையில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தில் மட்டும் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற நேரங்களில் அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க தாட் வந்ததுன்னா ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா விவிட் ட்ரீம்ஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, விவிட் ட்ரீம்ஸாக பேடாக வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள். அதாவது விவிட் ட்ரீம்ஸ் பேடாக வந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீடியோவுடைய எண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஸோ பாருங்கள். மன அழுத்தம், மீள முடியாத மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு விவிட் ட்ரீம்ஸ் பேடாக வரும். ஓகேங்களா? சந்தோஷமாக வராது. அது பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் குழியில் விளற மாதிரியும், வாழ்க்கையே தொலைஞ்சா மாதிரியும், அழுதுகிட்டு இருக்க மாதிரியும், ரத்தம் சொட்டுற மாதிரியும், நாய் கடிக்கிற மாதிரியும், இதெல்லாம் லைவில் அப்படியே நடக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் ஓடும். ஸோ அப்படி ஓடிச்சு அப்படின்னா அது விவிட் ட்ரீம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி விஷுவலைஸ் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது, படத்தில் சினிமா படத்தில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மீள முடியாத துக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வாங்க. இல்லைங்க நான் மன அழுத்தத்துலேயே இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் மது பழக்கத்துக்கு ஆளாக இருக்கலாம், அல்லது ஸ்மோக்கிங், அல்லது நீங்கள் பெர்க்னெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அதாவது கான்ஷியஸை நீங்கள் இருக்க முடியாமல் கான்ஷியஸை கொள்கிற மாதிரியான சில விஷயங்கள். பெர்க்னன்சி இதில் ஏன் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெர்க்னெண்ட்டாக இருக்கும் போது பொண்ணுங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. ஏன்னா 2 உயிர் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் புரண்டு படுப்பாங்க, மென்டலி மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்ணு மட்டும் தூங்கிட்டுருக்கும், மனசு தூங்காது. அது அப்படியே விஷனாக ஓடிட்டே இருக்கும். ஸோ இது போல் மது பழக்கம், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி கான்ஷியஸை அழிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை ரெடியூஸ் பண்ணுங்கள். அதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விவிட் ட்ரீம்ஸ் பேடாக வராது. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான சந்தேகங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. நான் அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு யூஸ்ஃபுல்லானது மற்றவங்களுக்கும் வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சரை நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.